ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நேற்று எல்லோரும் மேட்ச் பார்த்துருப்பீங்க. எம்ஏ வர்சஸ் எல்எஸ்ஜி. செம்ம மேட்ச்சு, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்னென்னா இப்போ எம்ஐ ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி நான் ரோஹித் சர்மா கேப்டன்சியில் இல்லை அப்படின்னா எம்ஐ வரக்கூடாது, தோற்றுடணும் அப்படின்ற மாதிரி தான் பாதி ஃபேன்ஸுக்கு மேலே என்ன எம்ஐ ஃபேன்ஸு, பாதி ஃபேன்ஸுக்கு மேலே என்ன ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் தானே. அதனால் ரோஹித் சர்மா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், ஆனால் தோற்றுடணும் எம்ஐ அப்படின்ற தாட்டில் தான் எல்லாம் இருந்தானுங்க. அதே மாதிரி நடந்துருச்சு. கடைசி 3 வருஷத்தில் 10வது இடத்துல முடிச்சிருக்காங்க. ஒரு காலத்தில் எப்படி இருந்த டீம் எம்ஐனாலே அப்படியே பதறுவாங்க. அப்படியே வான்கடை ஸ்டேடியம்னா ரொம்ப அவங்க வச்சதான் ராஜா. ஒன்று ஐபிஎல் ஆண்டதே அவங்க தான். அப்படி இருந்த ஒரு டீமை ஒரே ஒரு ட்ரேடில் ஜிடியும் கவுத்துட்டாங்க. ஜிடி 9வது இடத்துல, எம்ஐ 10வது இடத்துல. இப்போது 2 பேரும் அதே இடத்துல இருந்தாலும் கூட இன்னொரு செம்மையாக வந்திருப்பானுங்க. ஏதாவது ஒரு டீமே அட்லீஸ்ட் குவாலிஃபை ஆகிருக்கும். அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு கொலாப்ஸ் பண்ணி ஹர்திக் பாண்டியாவுக்கு என்ன ரோல் என்னன்னே தெரில. ஒரு நேரம் ஒவ்வொரு மாதிரி ஆடுறான், ஒரு நேரம் ஃபஸ்ட்டு ஒரு பந்து போடுறான். அது எப்படின்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபியூஸ் பண்ணுறேன். இந்த பேட்ஸ்மேனை கன்ஃபியூஸ் பண்ணுறங்கிற பேரில் ஒரு மாதிரி அவனே கன்ஃபியூஸ் ஆகிடுறான். இப்போ ஒரு 5 பவுலர்னால் 5 பவுலர் யூஸ் பண்ண, மேபி 6 பவுலர். ஓகே, அவன் என்னது பேட்ஸ்மேன் வந்து எதிர்பார்க்க விடாமல் பண்ணுறான். இப்படி இவன் தான் போடுவான் அப்படின்னு எதிர்பார்க்க விட புதுசாக எவனாவது கொண்டு வரான். அது ஓகே, அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அதையும் அவன் திரும்பி பண்ணுறாங்கிறத எனக்கு புரியவே இல்லை. பேட்டிங் அதே மாதிரி தான். ஓப்பனிங்கில் இறங்குற இஷான் கிஷனை போய் 4வது 5வது இறக்கிவிட்டு அவன் எப்படி அவன் ப்ரெஷரில் தடவை தான் செய்வான். அவன் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு 30-42 அடிச்சு கொடுத்துட்டு அவுட் ஆகிருப்பான். மேட்ச் அங்கே தான் காலியாச்சு. இஷான் கிஷன் ஓப்பனிங் பேட்ஸ்மேனை போய் யாராவது 5 டவுன் 6 டவுன் இறக்க விடுவாங்களா? என்ன சொல்கிறது என்னன்னே தெரில. ஹர்திக் பாண்டியா சரி டீம் தான் கோஆப்ரேஷன் அடிச்சு நம்மளாவது அடிப்போம் அப்படின்னு பார்த்தா அவன் அதுக்கு மேலே வர்றான். ஒரு 10 பால் சாப்பிட்டுறான், போயிடுறான். இதில் இந்தியா ஸ்குவாடில் வேறு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஹர்திக் பாண்டியா குறை சொல்ல. ஏன்னா முன்னாடி பழைய மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா அவன் தான் சிங்கிள் ஹேண்டடாக நிறையா மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்கான். அந்த தோனி ஃபினிஷிங் ரோல் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கான். ஆனால் இப்போது ஏன் அப்படி பண்ணுறான்னா அந்த ஆட்டிடியூடு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் ரோஹித் சர்மாவுக்கு அப்புறம் இவன் தான் வெஸ்ட் இண்டீஸ், இவன் தான் கேப்டன் அப்படின்ற மண்டகனமாக என்னென்னு தெரில. இப்போது 49 இருக்கான் அப்படின்னா அவன் 50 விடாமல் இவனே 6-4 அடித்து அவன் 50 இது பண்ண விடாமல் பண்ணியிருந்த மனிதனேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணாமல் பண்ணுறது. அப்புறம் அங்கேருந்தே ஆரம்பிச்சிச்சு ஹேட்டர்ஸ் யாருக்கு, பாண்டியாவுக்கு. அதே மாதிரி வேணும்னு பண்ணுறானா இல்லை எதுக்கு பண்ணுறான் என்னன்னே புரியலை. ஆனால் எப்படி இருந்த டீமும் ஒரே இதை கவுத்துற. நெக்ஸ்ட் இயர் என்ன நடக்க போகுது என்னன்னு இதில் மெகா ஆடிஷன் வேறு. அப்படியே அவன் ஜிடிக்கு போகிறானா இல்லை இங்கே இருக்கிறானா? இவங்க எம்ஏ மேனேஜ்மெண்ட் என்ன நினச்சாங்கன்னா, சரி ரோஹித் சர்மாவுக்கு வயசாகுது, சரி அவனை ரிட்டையர்ட் பண்ணி விட்டு புதுசாக ஏதோ ஒரு கேப்டன்ஷிப் வேணும் அப்படின்றதுக்காக ஹர்திக் பாண்டியா வர சொல்லியிருக்காங்க. சூரியகுமார் அதை பண்ணுவான். இந்த T20 ஆஸ்திரேலியா T20 கூட நல்லா பண்ணியிருந்தான். அப்புறம் பும்ரா இருக்கா. என்னன்னே தெரியல. என்ன போங்க இப்படி பண்ணுறானுங்க. சரி முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு காலத்தில் எப்படி இருந்த டீமில் பார்க்கவே மனசு கஷ்டமாக இருக்குது. சரி பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர் என்ன நடக்குது என்னான்ட்டு. இப்போது அடுத்து என்னென்னா மேட்ச்சு ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே. அந்த மேட்ச் பயங்கரமாக இருக்கும். மழை வந்துச்சுன்னா சிஎஸ்கே தான் ஜெயிப்பானுங்க. பார்ப்போம், மழை வராமல் இருக்கணும். ரொம்ப முக்கியமான மேட்ச் நாளைக்கு வேறு. என்ன பண்ண போகிறானுங்க என்னன்னு தெரில. பார்க்கலாம். see you next time. bye. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.